வணக்கம். முல்லை தமிழ் கூட்டத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கும் வாழும் எம் தமிழர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை, தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முல்லை தமிழ் கூடம் சார்பாக தமிழக அரசியல் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. தேர்தல் காரணமாக இன்னும் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகிற 2026 இந்த 2026 நமது மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் வரும் இந்த தேர்தல் இப்பொழுதே நமக்கு எல்லாம் தொற்றிக் கொண்டு விட்டது. பரபரப்பாக தான் சென்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு கட்சிகளோடு கூட்டணி என்ற பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வாத கொள்கைகளை கொண்டிருக்கும் கட்சிகள் கூட ஒன்றுக்கொண்டு எதிரெதிரான கொள்கைகளை கொண்டிருக்கும் கட்சிகள் கூட இந்த கூட்டணி என்ற பெயரில் கணக்கு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவில் நாம் அரசியல் செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக இப்பொழுது இன்று இறங்க வேண்டிய, அதாவது நாளை இறங்க வேண்டிய ஜனநாயகன் என்ற விஜய் அவர்களின் படம் தள்ளி போகிறது என்ற செய்தி பரபரப்பாக பேசப்படுகிறது. இப்பொழுது மீடியாக்கள், தொலைக்காட்சி அலைவரிசைகளில் அனைத்திலும் பரபரப்பாக இந்த ஜனநாயகன் படம் எப்பொழுது வருகிறது, தணிக்கை சான்றிதழ் கிடைக்காமல் இருக்கிறது. சென்சார் போர்டு, அதாவது சென்சார் போர்டு என்று சொல்லக்கூடிய அந்த தணிக்கை வாரியம் இன்னும் சான்று கொடுக்கவில்லை. அதற்கான வழக்கு நீதிமன்றத்தில் போடுகிறார்கள். இப்பொழுது இன்று காலை அறிவித்திருக்கிறார்கள், நாம் பட வெளியீட்டை தள்ளி வைத்திருக்கிறோம் என்ற கடினமான முடிவை எடுத்திருக்கிறோம் என்று படக்குழு அறிவித்திருக்கிறது. இன்று கூட ஒருவர் இந்த வீடியோவை நான் எதுக்காக போடுறோம்னா, ரெண்டு விஷயம். இந்த செய்தி வந்த உடனே என் நண்பர் ஒருத்தர் அலைபேசியில அழைத்தவர், இப்படிதான் உங்க கட்சிக்காரங்க பண்ணுவாங்களா, விஜய் அவர்களை நீங்க தானே ஏன் வளர வைக்கீங்க, அவரை இப்படி அவர் படம் கூட வெளியிட முடியாம நீங்க இந்த திராவிட மாடல் அரசாங்கம் தடுக்கிறது அப்படின்னாரு. எனக்கு புரியல என்னையா நடந்ததுன்னு. இப்படி சென்சார் போர்டுல சர்டிபிகேட் கொடுக்கல, தணிக்கை வாரியம் சான்று கொடுக்கல. ஆமா, தணிக்கை வாரியம் மத்திய அரசாங்கத்தின் கைகளில் இருக்கிறது. அதற்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம் என்று வினவினேன். அவருக்கு அது கூட தெரியவில்லை. பொதுவாக இந்த தற்கொலைகள் அனைவரும் ஏதோ இந்த ஜனநாயகன் படம் தள்ளி போவதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிதான் காரணம், இல்ல முதலமைச்சர் தான் காரணம் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தவறு என்பதை விளக்கதான் இந்த சின்ன ஒரு காணொலியை நான் வெளியிடுகிறேன். ஜனநாயகன் படம் என்பது ஒரு டப்பிங் படம், ரீமேக் என்ற அளவில் வைத்துக் கொள்ளலாம். தெலுங்கில் வெளிவந்த ஒரு படத்தை நடிகர் பாலகிருஷ்ணா அவர்கள் நடித்த அந்த படம் இப்பொழுது தமிழில் ஜனநாயகன் என்ற பெயரில் விஜய் அவர்கள் மூலம் நடித்து வெளியாகிறது. சரி, நல்ல விஷயம்தான். இப்ப அது எல்லா இடங்களும் நடக்கூடியதுதான். இப்ப பாலகிருஷ்ணா நடித்த அந்த படம் சரியான முறையில் சான்று பெற்று வெளிவந்திருக்கு. அதே சமயம் அதே கதையை உள்ளடக்கிய ஜனநாயகன் படத்திற்கு சான்று கிடைக்கவில்லை என்று சொன்னால், அந்த பாலகிருஷ்ணா நடித்த அந்த படத்துக்கும் ரெண்டு மத்திய அரசாங்கம் தானே சான்று கொடுக்கிறது, மத்திய அரசாங்கத்தினுடைய தணிக்கை வாரியம் தானே. அந்த படத்துக்கு சான்று கொடுத்தவங்க இந்த படத்துக்கு சான்று கொடுக்காமல் இழுத்தடிக்கிறார்கள் என்றால், இதில் அடங்கி இருப்பது ஒரு மிகப்பெரிய அரசியல் என்றால், இதில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் யார்? இதில் விஜயும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். மத்திய அரசாங்கத்தின், அதாவது சொல்ல போனால் இந்த சென்சார் போர்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் இந்த சென்சார் போர்டு என்பதெல்லாம் மத்திய அரசாங்கத்தின் கருவிகள். எப்படி அமலாக்கத்துறை, சிபிஐ, வணிக வரித்துறை, வருமான வரித்துறை, இப்படி பல துறைகள் இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி மத்திய அரசாங்கத்தின் ஏவல் கைக்கூலிகளாக இருக்கிறதோ, இப்பொழுது நீதித்துறை, தேர்தல் ஆணையம் என்று பல்வேறு துறைகள் இருக்கிறது. இது எல்லாம் எப்படி மத்திய அரசாங்கத்தின் கைப்பிடிக்கில் இருந்து கொண்டு அவர்கள் சொல்வதை கேட்டு நடக்கிறார்களோ அதுபோல் செயல்படும் துறைகள். அப்பொழுது எதற்காக கொடுக்கவில்லை? விஜய் அவர்களை பிஜேபியில் சேர்க்க வேண்டும், பிஜேபிக்கு அவர் கூட்டணிக்கு வரவில்லை என்றால் அவர் படத்தை தடுக்க வேண்டும் என்ற ஆசையா? அது கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அதாவது விஜயை மையப்படுத்தி தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை, ஒரு பொய்யான ஒரு போலியான ஒரு எழுச்சியை உண்டு பண்ணி அதன் மூலம் திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு, திராவிட மாடல் அரசிற்கு நெருக்கடி கொடுத்து
வரும் தேர்தலில் அவர்களுக்கு வாக்களிக்க விடாமல் மக்கள் மனநிலையை மாற்றுவதுதான் இந்த பிஜேபி அரசாங்கத்தினுடைய ஒரு நரித்தன ஒரு வேலை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியின் தூண்டுதலின் பேரில்தான் இவர் கட்சியை ஆரம்பித்து இன்று நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த இந்த தணிக்கை வாரியம் இப்பொழுது அவருக்கு தடை செய்கிறது என்றால் இதற்கு முழு காரணமும் பாரதிய ஜனதா கட்சி தான் பின்னணியில் இருந்து கொண்டு இந்த படத்திற்கு வெளியிடும், அதாவது அது வந்து ஜனநாயகன் படம் அல்ல, நாளைக்கு அது பணநாயகனாக அவரை மாற்றக்கூடிய ஒரு படமாக கருதி கொண்டிருக்கிறார்கள். மலேசியாவில் நடைபெற்ற பாடல் வெளியீட்டு விழாவில் கூட கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல வந்து மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் நடந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு சதுரங்க வேட்டை என்று சொல்லக்கூடாது, அது மாதிரி மிகப்பெரிய ஒரு சதுரங்க வேட்டை நடந்திருக்கிறது. அதுபோல் இந்த படத்தை வெளியிட வைப்பதற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை மக்களிடையே உண்டு பண்ணுவதற்காக, ஏனென்றால் இந்த ஜனநாயகன் படம் வரும்போதுதான் பராசக்தி என்ற சிவகார்த்திகேயன் நடித்த படமும் வருகிறது. அப்பொழுது இந்த மற்ற படங்களை விட இந்த படம் மிக அதிக வசூலை பெற வேண்டும் என்பதற்காக தேவையில்லாமல் சில எதிர்பார்ப்புகளை மக்கள் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் ஏற்படுத்தி கொடுக்க பிஜேபி அரசாங்கமும் இந்த விஜயும் சேர்ந்து திட்டமிடுகிற ஒரு சதியாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அந்த பாலகிருஷ்ணா என்பவர் வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய நடிகர், தெலுங்கில் பேர் வாங்கிய நடிகர், வேகமாக வருகிற தொடர் வண்டியை, அதாவது ரயில் வந்து வேகமா வந்தா கூட இவர் வாயில உள்ள காத்த ஊதி கூட அந்த ரயில் ட்ரெயினை நிப்பாட்டிடுவாரு. ஆகாயத்தில் போற விமானத்தை கூட இங்க இருந்து கயிறை வீசி பிடித்து கீழே இறக்கி விடுவார். அந்த அளவுக்கு மிகவும் ஒரு பயங்கரமான டெரரான ஒரு மனிதராக, அங்கே மிகப்பெரிய கதாநாயகனாக, அதாவது ஏன் திரைப்பட உலகம் இப்படி எல்லாம் ஒரு அதிகபட்ச செயல்களை செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஒரு கதாநாயகன் 10 பேர் அடிக்கலாம், ஆனால் அந்த பாலகிருஷ்ணா என்பதெல்லாம் ஒரு ஊரையே அடிப்பார். 1000 பேர் 2000 பேர் வந்தா கூட அடிக்கக்கூடிய அளவுக்கு அவரை காட்டுவார்கள். இங்கே ஒரு கதாநாயகனுக்கு தமிழகத்திலோ இல்ல மற்ற இடங்களிலோ காட்டப்படுகிற மதிப்பை விட அவருக்கு அதிகபட்ச ஒரு போலியான பிம்பத்தை காட்டுவார்கள். அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கின நடிகர் இன்றும் அவர் நடித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய படம் வெளிவந்து நல்ல சக்கப்போடு போட்டது. அது வந்து பெரிய கதை ஒண்ணும் இல்லை. அந்த அனில் அப்படிங்கிற பேருடைய ஒரு இயக்குனர் தான் இயக்கி இருக்கிறார். இப்போ இந்த படத்தை ஜனநாயகன் அந்த பாலகிருஷ்ணன் நடித்த படத்தை அது போலதான் இங்கேயும் அணில்களுக்காக அந்த படத்தை இயக்கி இருக்கிறார்கள். சரி, அது ஒரு படம் இருக்கட்டும். இப்படி ஒரு போலியான ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், இந்த பிஜேபி மத்திய அரசாங்கம் போன்றவெல்லாம் இணைந்து விஜயின் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் தடுக்கிறார்கள் என்று போலியான விளம்பரங்களை செய்து போலியான செய்திகளை பரப்பி மக்கள் மத்தியில் நாமும் இந்த படத்தை பார்க்க வேண்டும், நாமும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் இந்த ஜனநாயகனை வெளியிட வைத்து பணநாயகனாக அவர் வளம் செய்வதற்கான ஒரு முயற்சி தான் இந்த முயற்சி என்பது அப்பட்டமான உண்மை. இதை வந்து நாம் வந்து எந்த ஒரு சூழலிலும் இந்த முயற்சியை நீங்கள் யாரும் நம்பிவிடாதீர்கள், இது போன்ற போலியான செய்திகளை நம்பி விடாதீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இங்கே வைக்கிறேன். ஏனென்றால் விஜய் அவர்கள் அதுபோக அந்த 12ஆம் தேதி அவருக்கு கரூர் சம்பவத்தில் சிபிஐ வழக்கிற்காக அவர் அழைத்திருக்கிறார்கள். அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து போய் பாமகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறார். இது போன்ற பல செய்திகள் நெருக்கமாக வர சமயத்தில் இந்த செய்தியையும் பெரிதாக்கி நாளை விஜய் வந்து சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக போகும்போது நீங்க உண்மையிலே பாருங்க, தொலைக்காட்சி அந்த கேடு கட்ட தொலைக்காட்சி அலைவரிசைகள் எல்லாத்திலும் நீங்க பாருங்க, இந்த தினத்தந்தி இவங்க எல்லாம் வந்து போட்டி போட்டுக்கொண்டு அந்த தின வாந்தி, அவங்க எல்லாம் தந்தி எல்லாம் கிடையாது, பொய்யான செய்திகளையும் புரட்டான செய்திகளையும் எப்போ நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட்டத்தை எல்லாம் காமிச்சு விஜய் வெளியே வந்து விட்டார், விஜய் நடந்து கொண்டிருக்கிறார், விஜய் சட்டை போட்டு விட்டார், விஜய் பச்சை கலர் சட்டை அணிந்திருக்கிறார், விஜய் தொப்பி போட்டிருக்கிறார், விஜய் கையில் பை வைத்திருக்கிறார், இந்தா போய் கொண்டிருக்கிறார், அந்தா போய் கொண்டிருக்கிறார், அங்கே இறங்கி விட்டார் என்றெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பை, ஏதோ ஒரு பரபரப்பான ஒரு பூகம்பம் வந்தது போன்ற ஒரு செய்தியை, எங்கே ஒரு போர்க்களத்தில் குண்டு வெடிப்பது போன்ற ஒரு பயங்கரமான செய்திகளை ஒளிபரப்பக்கூடிய ஒரு தன்மையை போன்று இந்த விஜயுடைய டெல்லி வருகையை பெரிதாக்கத்தான் போகிறார்கள். அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த சமயத்தில் இந்த படம் கண்டிப்பாக வெளிவரும். விஜய் ரசிகர்களே, நீங்க கண்டிப்பாக நீங்க வந்து இந்த பொய்யான செய்திகளுக்கு ஏமாந்து விடாதீர்கள்.
நாங்களும் விஜய் ரசிகராக இருந்தவங்க தான். கண்டிப்பா அவருடைய நடிப்பு என்ற ரீதியில் அவருடைய படத்தை பார்த்திருக்கிறோம். இப்பொழுதும் இந்த ஜனநாயகன் படத்தை கண்டிப்பாக நாங்களும் பார்ப்போம். ஏனென்றால் என்னுடைய நண்பர் விஜய் ரசிகர் மன்றத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்து அவர் இருக்கிறார். நாகராஜன் என்ற ஒரு நண்பர். அவர் கண்டிப்பாக ஒவ்வொரு விஜய் படம் வரும்பொழுதும் அவர் எங்களுக்கு முதல்வர் பின் இருக்கையில் நன்றான ஒரு இருக்கையை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அந்த மாதிரி விஜய் ரசிகர் மன்றத்தில் ரசிகர்களின் நண்பர்கள் கூட நமக்கு விஜய் படத்தை பார்க்கும்போது துணை செய்திருக்கிறார்கள். இப்பொழுதும் அவர் நமக்கு அது போன்ற ஏற்பாடுகளை செய்து தருவார். நாங்களும் விஜய் படத்தை பார்த்து ரசிப்போம், கைத்தட்டுவோம். உங்களுக்கும் சொல்கிறேன், ரசியுங்கள், கைத்தட்டுங்கள். ஆனால் அரசியல் என்ற ரீதியில் அவருடைய எந்த விதமான செயல் திட்டமும் இல்லாத, எந்த விதமான எதிர்கால திட்டங்களும் நோக்கங்களும் கொள்கைகளும் இனத்தின் மீது உள்ள பற்றுதலும் இல்லாமல் ஒரு கொள்கை தெளிவில்லாத ஒரு கட்சியை ஆதரிப்பதன் மூலம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அரசுக்கு நெருக்கடியை கொடுக்கிறோம் என்ற பெயரில் தமிழர்களுக்கு ஒரு பெரிய இழுக்கை, தமிழர்களுக்கு நாளைய தமிழகத்தில் வருங்கால தமிழகத்திற்கு ஒரு பெரிய இழுக்கை நீங்கள் தேடி தந்து விடாதீர்கள். படத்தை ரசிப்போம். படம் கண்டிப்பாக வெளிவந்துவிடும். படத்தில் வெளிவருவதில் இவ்வளவு சூழ்ச்சிகள் இருக்கிறது என்று நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்வீர்கள். இன்னும் 2 தினங்களில் வழக்கு வரும், படம் வெளியிடப்படலாம் என்று. 12ஆம் தேதி கண்டிப்பாக அந்த படம் வரும். கண்டிப்பாக மிகப்பெரிய வசூலை அடைவதற்கான ஒரு வழிமுறைகளைத்தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த படத்தை ரசியுங்கள். அவருடைய கொள்கைகள் என்ன என்று கேட்டு அந்த கட்சியில் அதாவது படத்தை மட்டும் ரசியுங்கள். அவருடைய கட்சிக்கு நீங்கள் செல்வதா என்றால், அவர் கட்சிக்கு நீங்கள் ஆதரவு அளிப்பது என்றால் அவருடைய முழு கொள்கை திட்டம் என்ன என்று கேளுங்கள். எந்த ஒரு அரசியல் இல்லாத வகையில் கொள்கை எதிரி, அரசியல் எதிரி என்றெல்லாம் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கும் ஒரு பொய்யான போலியான ஒரு கட்சியை நம்பி இந்த தமிழகத்தை நாம் அடகு வைத்து விட வேண்டாம். நாம் அது வருங்கால தமிழகத்துக்கு நாம் செய்யும் பெரிய இழுக்காகத்தான் அமையும். நன்றாக யோசிப்போம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.